குட் மார்னிங் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் வீட்டோட தோட்டத்தோட விளாக் பார்க்கலாம். தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து மொசாம்பி சாத்துக்குடி மரம் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்லா பெரிய மரங்க. நாங்கள் ஆக்சுவலாக இது என்ன நினச்சோம்னா லெமன் செடின்னு தான் நினச்சோம் ஃபஸ்ட்டு. இது காய் வரத்துக்கு முன்னாடி அப்புறமா தான் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய காயாக இருந்தது. சரி கிச்சிலிக்காய், ஏன்னா நாங்கள் வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால இது கிச்சிலிக்காய் மரம் தான் நினச்சோம். ஏன்னா இங்கே அதுதான் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் தான் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சாத்துக்குடி ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு 50 கேஜிஸ் கம்மியாக இது கொடுக்கவே கொடுக்காது. இயர்லி ட்வைஸ் நல்லா காய்க்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், மரம் ஃபுல்லாகவே பழமாக தான் இருக்குது. பறித்து சாப்பிட்றதாங்க ஆள் இல்லை. யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவங்கள கொரியர் பண்ணி விட்றேன். ஃப்ரெஷ்ஷானதுங்க, நேச்சுரல், எந்த இதுவுமே பண்ணுறதில்ல. ஒன்லி நேச்சுரல் உரம் மட்டும்தான், அதுவுமே ரேர் கேசஸில் தான். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா கொய்யா செடிங்க. இது ரொம்ப சின்ன மரம் தான், 1 இயர் தான் ஆச்சு. 1 இயரில் நல்லா க்ரோத்து, நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு நல்லா காய வைக்குதுங்க. சைஸ் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் வரல, சின்ன சைஸ் தான். பூச்செடிக்குது. ஆக்சுவலாக இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. சீசன் வரும்னு தான் நினைக்கிறேன், அந்த வெயில் காலத்தில் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அணில் கடிச்ச படம் இருந்துச்சு. செடியிலே தான் இருந்துச்சு. நான் கையை வச்சோடனே கீழே விழுந்துச்சு. நான் உங்களுக்கு மரத்துலேயே தான் காமிக்கலாம்னு நினச்சேன். கையை வச்சோடனே கீழே விழுந்துச்சு. அணில் கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். உள்ளே பாருங்கள், நல்லா பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பலாப்பழம் செடி. இதுவுமே சேம், அந்த கல்யாணத்தில் கொடுத்தது தான். அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ கொடுத்தாங்க, அப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சது. இதுவும் நல்ல க்ரோத் இருக்குது. இதுவும் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாமரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட்டிருப்போம்ல, அதுலேருந்து வளர்ந்ததுங்க. இதுவுமே நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. 1 இயர் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் மாமரம் மட்டும்தான் பெருசாக காய்க்காமல் இருந்துச்சு. இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது. இவ்வளோ பெரிய செடி இது வரைக்கும் வளர்ந்ததே இல்லை இத்தனை வருஷத்தில். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்கே ஒரு 20 இயர்ஸாக இங்கே இருக்கோம். பட் எங்களுக்கு இந்த மாமரம் மட்டும் எங்களுக்கு செட் ஆனதே இல்லை. எப்போ செடி வச்சாலுமே செத்துரும். இந்த செடி தான் உருப்படியாக வளர்ந்துட்டுருக்குது. அப்படி இந்த பக்கம் திரும்பினோம்னா முருங்கைக்கீரை, முருங்கை மரம் வச்சுருக்கோம். ஒரு சின்ன கண்ணிலேருந்து திரும்ப வச்சுருக்கோம், அதுவுமே வளர்ந்துட்டுருக்குது. ஆக்சுவலாக இந்த சின்ன சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா காய் தரும். இது இன்னொரு கொய்யா செடி, சேம் இதே மாதிரி தான். அது கல்யாணத்தில் கொடுத்துட்டாங்க. அடுத்து இதெல்லாம் மல்லிப்பூ. நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாமே நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். கொண்டு வந்து எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல நட்டு வச்சுருவோம். இதெல்லாம் செம்பருத்தி செடி. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடுத்து சப்போட்டா மரம். இது பாருங்கள், இது ஆக்சுவலாக நாங்கள் கடையில் வாங்கி வச்சோம், 120 ருபீஸ் அந்த டைமில். இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் மரம். இது ரொம்ப வருஷமாக காய்க்காமல் இருந்துச்சு. இப்போ நல்லா காய் தருது. இப்போ ஆஃப் சீசன் முடிய போகுது. சீசன் டைம்லலாம் நிறைய காய் இருந்துச்சு. மரம் ஃபுல்லாகவே காயாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், குட்டி பிஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெருசானோடனே யாருக்குன்னா வேணும்னா கொரியர் பண்ணி விட்டுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழை மரங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம குனிஞ்சு தான் வீடியோ எடுக்கணும். அவ்வளோ சின்ன மரம் அது. ஹைட் பாருங்கள், ஒரு 4 to 5 ஃபீட் கூட இருக்காது. அதில் எவ்வளோ பெரிய கொலை. ஆக்சுவலாக இது பச்சை வாழை. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சார். சைஸே இவ்வளோ தான், மரத்தோட சைஸே. இது இன்னொரு மரம், அதோட ஃபேமிலி தான் அது. இதுவுமே அதே தான், கரெக்டாக ஒரு 5 to 6 ஃபீட் தான் இருக்கும். அதெல்லாம் கூட தள்ளி இருக்கு பாருங்கள். சின்ன மரம் தான். இது ஒரு வாழை மரம். நிறைய இடத்துல எங்களுக்கு வந்து இந்த சாத்துக்குடி இருக்குங்க. எல்லாம் பழுத்து கீழே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்துடுது. அது இல்லாமல் செவ்வாழை வச்சுருக்கோம். இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. ஆக்சுவலாக பெருசானதான் தெரியும். ஆக்சுவலாக வேறு ஒருத்தர் வீட்டில் தூக்கி போட்டிருந்தாங்க கீழே, நான் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நல்லா வளர்ந்துருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா செடியும் வச்சுருக்கோங்க வீட்டில். தென்னை மரம். இது பார்த்தீங்கன்னா தென்னை மரம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 தென்னை மரம் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வெளனி சொல்லுவாங்கள்ல, செம்மண் கலரில் இருக்கும் ஆக்சுவலாக அது. இது நெல்லிக்காய் மரம். இதுவுமே ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்தது தான். இதெல்லாம் வாழை மரம். இது பார்த்தீங்களா, இது என்ன செடி தெரியுதா உங்களுக்கு? இது அத்தி செடிங்க. இது 150 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நர்சரியிலேருந்து. நல்ல க்ரோத்துங்க. ஒரு 3 months ஆகிடுச்சு, வளர்ந்துகிட்டே வருது. இது மாதுளை. இது நாங்கள் நடலை, இது ஆட்டோமேட்டிக்காக விதை விழுந்து வளர்ந்தது தான். இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குன்னு ஒரு 1 இயருக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம பழந்தரத்துக்கு. இது முருங்கை மரம். ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் காலையில் செடிக்கு தண்ணி விடுறதே வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பப்பாளி பழம். காலையில் நான் எழுந்த உடனே ஒரு 6:30 7 o'clock எழுந்தேன்னா ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் மன நிம்மதி கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் நடந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நமக்கு மாடி தோட்டம் வேறு இருக்குங்க. அந்த விலாக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.